அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தைகளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது கிஃப்டி ஃபுல் பேர்லெஸ் குழந்தை. அவனால் எந்திரிக்க முடியாது, எல்லாமே பெட்லேயே தான். அதே மாதிரி திண்டுக்கல் இருந்து வேணு பிரியாணி கடை பக்கத்தில் கிடந்த அந்த குழந்தை 3 நாள் ஆதரவு இல்லாமல் ரோட்டில் அனாதையாக கிடந்த குழந்தைய ஒரு பிரதர் வந்து உதவி கேட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும். வேணு பிரியாணிலேருந்து எடுத்துகிட்டு வந்தவ ரொம்ப புண்ணு, அதாவது தூக்கி வீசினனால எல்லா அடி, ஒரு இடத்துல கூட அவளுக்கு அடி இல்லாத இடம் இல்லை. எல்லா இடத்துலையும் அடி, தலை முதற்கொண்டு அடி. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாள் அப்படியே அந்த புண்ணுக்கள் வந்து வெளியே படுத்துக்கிட்டே இருக்கிறனால வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா மூஞ்சியெல்லாம் பயங்கரமாக வீங்கி இருந்தது. ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இப்போ டெய்லி மெடிசன் கொடுத்து புண்ணுக்கான ஸ்ப்ரே மருந்து எல்லாமே நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அத்தனையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பண்ணாமலே இல்லைங்க. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இதை கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கருணை கொலை கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது சாப்பாடு எடுக்காமல் இருந்தால் நம்ம அதை பண்ணலாங்க. நல்லா 2 குழந்தைகளும் நல்லா சாப்பிட்றாங்க. காலையில் பால், பெடிக்கிரி, பிஸ்கட்டு, ஈவினிங் வந்து இவங்களுக்கு மட்டும் தனியாக 2 பேர்த்துக்கு நிறைய சிக்கன் பீஸ் போட்டு வைப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் குழந்தைங்க தம்மு பிடிச்சி ஏதாவது எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறேங்க. நீங்கள் நினைக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக ரெக்கவர் ஆகுங்கிற நம்பிக்கையில் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு சிஸ்டர் நேற்று இவங்களுக்கான கொசு வலைக்கு ஒரு 1000 ரூபா ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் போட்டிருக்கேங்க. 4-5 நாள் ஆகும். ஆனால் அந்த கொசு வலை வச்சா இவங்க மேலே காலை தூக்கி எட்டி ஒதிச்சு விடாமல் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா அதுவும் வாங்கி வேஸ்ட்டு தான். அதனால தான் நான் வாங்காமல் இருந்தேன். இருந்தாலும் ஒரு சிஸ்டர் ட்ரை பண்ண சொன்னாங்க, பார்க்கலாம், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆர்டர் போட்டிருக்கிறேங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தையில பார்க்குறோம். ஆனால் அது சாப்பாடு, டெய்லி மெடிசன் செலவு. இந்த 10-15 நாளாக ஷெல்டரில் வந்து சிடி குட்டி, பார்வோ, ஜான்டிஸு நிறைய குட்டிகளுக்குங்க எல்லாம் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் அலைச்சல் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தையில பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறப்ப எல்லோரும் சொல்கிறத என்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா என்னோடய உடல் நலனையும் நான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, இந்த குழந்தைகளையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகணும், நிறைய அலைச்சலுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தையில பார்த்துக்கிறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. நன்றி, வணக்கம். வேணு பிரியாணி யாரு போலாமா? வேணு பிரியாணிக்கு பிரியாணி சாப்பிட போலாமா தங்க? போலாமா? அங்கெல்லாம் வேண்டாம், நாமளே பிரியாணி வச்சு சாப்பிடலாம். சரியா? போத்திக்கோ. அம்மா அட்டி பாரு, பட்டைகளை போடுவேன். ராஸ்கொலை உருன்னு இருக்கு. ராஸ்கொலை முட்டை ராஸ்கொலை.